போதைப்பொருள் கடத்தல் குற்றத்திற்காக தட்சிணாமூர்த்தி எனும் மலேசியருக்கு சிங்கப்பூரில் வரும் வியாழக்கிழமை மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளது. அன்றைய தினம் அவர் தூக்கிலிடப்படுவார் என்பதை அறிவிக்கும் நோட்டீஸ் ஒன்றை சிங்கப்பூரின் சிறை சேவைத்துறை தமக்கு அனுப்பி வைத்துள்ளது என்று அக்குடியரசின் இயக்கவாதியும் முன்னாள் வழக்கறிஞருமான எம். ரவி தெரிவித்துள்ளார். தட்சிணாமூர்த்தியை சந்திக்க செப்டம்பர் 24 வரை அவகாசம் வழங்கப்படுகிறது என்றும் அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களின் சந்திப்புகளில் தட்சிணாமூர்த்தி காட்டிய பணிவும் பாசமும் தம் மனதை விட்டு இன்னும் அகலவில்லை என்று ரவி குறிப்பிட்டுள்ளார். மொத்தம் 44.96 கிராம் எடை கொண்ட போதைப் பொருளை சிங்கப்பூருக்கு கடத்தி வந்ததற்காக 2011ஆம் ஆண்டில் தட்சிணாமூர்த்தி கைது செய்யப்பட்டார். 2015ஆம் ஆண்டில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவருக்கு 2022ஆம் ஆண்டில் அந்த தண்டனை நிறைவேற்றப்படவிருந்தது. ஆனால் தனது மரண தண்டனையை எதிர்த்து சிங்கப்பூர் அரசாங்கத்திற்கு எதிராக அவர் வழக்கு தொடுத்ததால் மரண தண்டனை இதுகாரும் தள்ளி வைக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் வரும் வியாழக்கிழமை 25ஆம் தேதி மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று சிங்கை சிறைச்சாலைத்துறை அறிவித்துள்ளது. இன்று முதல் அக்டோபர் 7ஆம் தேதி வரை நாடு முழுவதும் உள்ள அனைத்து பதிவு அலுவலகங்களிலும் மைகார்டு சிப்ஸ்கள் பழுதடைந்திருந்தால் அதனை இலவசமாக சம்பந்தப்பட்டவர்கள் மாற்றிக்கொள்ளலாம் என்று உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். பூடி 95 திட்டத்தின் கீழ் இலக்கு வைக்கப்பட்ட ரோன் 95 பெட்ரோல் மானியம் குறித்து நேற்று அறிவிக்கப்பட்டதால் இந்த வசதிகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. கடந்த 2 மாதங்களில் மாற்றப்பட்ட மை கார்டுகளின் சராசரி எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் பழுதடைந்த சிப் மாற்றங்களுக்கான சுமார் 43,000 விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். இலவச பழுதடைந்த மை கார்டு சிப்ஸ் மாற்றீடுகள் வழங்குவதன் மூலம் மடானி அரசாங்கத்திற்கு 7,14,660 ரிங்கிட் செலவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் பிற தொடர்புடைய செலவுகளும் அடங்கும் என்று அவர் கூறினார். தொழில்நுட்ப மை கார்டு சிக்கல்களால் பொதுமக்கள் இந்த மானியத்தை அணுகுவது பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக இந்த காலகட்டத்தில் முழு செலவையும் ஏற்க மடானி அரசாங்கம் விரும்புகிறது என்று அவர் கூறினார். உங்கள் மை கார்டு நல்ல நிலையில் இருப்பதை உறுதி செய்ய அனைத்து மலேசியர்களையும் தாம் கேட்டுக்கொள்வதாகவும் இது ஒரு அடையாள ஆவணம் மட்டுமல்ல, பூடி 95 இலக்கு எரிபொருள் மானியம் உட்பட பல்வேறு அரசாங்க வசதிகளுக்கான உங்கள் சாவியும் கூட என்று அவர் தெரிவித்தார். ரோன் 95 ரக பெட்ரோலின் விலை சீரமைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அரசாங்கத்திற்கு ஆண்டுதோறும் 250 கோடி வெள்ளியில் இருந்து 400 கோடி வெள்ளி வரை மிச்சப்படுத்த முடியும் என்று 2ஆம் நிலை நிதி அமைச்சர் அமீர் ஹம்சா அஸ்லான் தெரிவித்துள்ளார். ஒரு பீப்பாய் எண்ணெய் விலை 75 வெள்ளியாக நீடித்து வரும் பட்சத்தில் ஆண்டுக்கு 250 கோடி முதல் 350 கோடி வெள்ளி வரை அல்லது 400 கோடி வெள்ளி வரை மிச்சப்படுத்த முடியும் என்று செய்தியாளர்களிடம் அவர் குறிப்பிட்டார். மிச்சப்படுத்தப்படும் அந்த பணம் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டார். இதனை நாம் செய்ய தவறினால் தேவைப்படும் மக்களுக்கு அரசாங்கத்தினால் போதுமான அளவுக்கு உதவி செய்ய இயலாத நிலை ஏற்படும் என்று அவர் கூறினார். இம்மாதம் 30ஆம் தேதியில் இருந்து ரோன் 95 ரக பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 1 வெள்ளி 99 காசாக குறைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புக்கிட் டமான் டாங்வாங்கி வணிக குற்றப்புலனாய்வுத்துறை கோலாலம்பூரில் உள்ள 2 சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் சோதனை மேற்கொண்டதாக டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சுலைஸ்மி அஃபண்டி சுலைமான் தெரிவித்தார். முதல் சோதனை நடவடிக்கை கோலாலம்பூரில் உள்ள பிஞ்சாய் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் மேற்கொள்ளப்பட்டது. இதில் 13 வெளிநாட்டு ஆடவர்களும் ஒரு உள்ளூர் ஆடவரும் கைது செய்யப்பட்டனர். ஒரு சீன நாட்டு ஆடவரை இணையதளம் மூலம் ஏமாற்றியது தொடர்பில் போலீசார் இந்நடவடிக்கையில் இறங்கியதாக அவர் கூறினார். கைது செய்யப்பட்டவர்கள் 18 முதல் 45 வயதுடையவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் சுற்றுலா விசாவில் நாட்டுக்குள் வந்துள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் கூறினார். அவர்களிடமிருந்து கைபேசிகள், மடிக்கணினி, மோடம் போன்ற பல மின்சாதன பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. அவர்கள் அனைவரும் செக்ஷன் 420, 511 பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்படுவார்கள் என்று அவர் கூறினார். மற்றொரு சோதனை 19ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் கோலாலம்பூரில் அடுக்குமாடி குடியிருப்பில் மேற்கொள்ளப்பட்டது. அங்கு வெளிநாட்டு ஆடவர்கள் 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் இணையதளம் மூலம் முதலீட்டு மோசடி புரிந்ததாக ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஆடவர் செய்த புகாரின் காரணமாக கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் 25 வயது முதல் 30 வயதுடையவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களிடமிருந்தும் மடிக்கணினிகள், கைபேசிகள், மோடம் போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டன.
கைது செய்யப்பட்ட அனைவரும் விசாரணைக்காக 4 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ஸ்லைஸ்மி அஃபண்டி ஸ்லைமான் தெரிவித்தார். கோலாலம்பூரில் உள்ள தி எக்ஸ்சேஞ்ச் TRX மாலில் அமைந்திருக்கும் ஆப்பிள் ஸ்டோருக்குள் நுழைந்த பாலஸ்தீன ஆதரவாளர்கள் சிலர் பாலஸ்தீன விவகாரம் தொடர்பாக iPhone 17 புறக்கணிக்க வேண்டும் என்று கூறி கோஷமிட்டனர். அண்மையில் நடந்துள்ள இச்சம்பவத்தின் காணொளி சமூக ஊடகங்களில் தற்போது பரவி வருகிறது. கையில் பாலஸ்தீன ஆதரவு பதாகைகளை சுமந்து கொண்டு கோஷமிட்ட அவர்களை அந்த வணிக வளாகத்தின் பாதுகாவலர்கள் அங்கிருந்து வெளியே செல்லும்படி கோரிக்கை விடுத்தனர். அடுத்த சில நிமிடங்களில் போராட்டவாதிகள் அங்கிருந்து கலைந்து செல்வது போல் அக்காணொலியில் காட்சிகள் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து சமூக ஊடகங்களில் கலவையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. கோலாலம்பூரில் நேற்று பிற்பகலில் ஏற்பட்ட புயலால் கோலாலம்பூர் முழுவதும் ஏராளமான மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சில வாகனங்கள் சேதமுற்றதாகவும் ஆனால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பங்சாரில் உள்ள ஜலான் டெம்பினிஸ் 3, லோரோங் மாரோஃப் மற்றும் ஜலான் மேடாங் கபாஸ், மலாயா பல்கலைக்கழகத்திற்கு அருகில் உள்ள சந்திப்பு மற்றும் பந்தாய் ஹந்துவா சபுதே ஸ்தாபாக் கெராமாட் மற்றும் பண்டார் துன் ரசாக் ஆகிய இடங்கள் அடங்கும் என்று கோலாலம்பூர் செயல்பாட்டு கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.